லாசலேத் அன்னையின் வரலாறு என்பது 2 கண்டங்களையும் சுமார் 2 நூற்றாண்டுகளையும் இணைக்கும் ஒரு புனிதமான பயணமாகும். பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் நிகழ்ந்த ஒரு அற்புத காட்சியில் தொடங்கி தென்னிந்தியாவின் பழனி மலை தொடரின் ஒரு ஓரத்தில் இந்த பக்தி எவ்வாறு வந்தது என்பதை இந்த காணொளியில் காண்போம். பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலை பகுதியில் உள்ள லாசலேத் என்ற கிராமத்தில் செப்டம்பர் 19, 1846 அன்று இந்த அற்புதம் நிகழ்ந்தது. மேக்சிமின் ஜெரா மற்றும் மெலானி கால்வா என்ற 2 ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் மலை பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். மதிய வேளையில் வறண்டு போயிருந்த ஒரு நீரூற்றின் நடுவில் ஒரு நெருப்பு பந்து இறங்குவதை கண்டனர். அந்த ஒளி மெல்ல மறைந்தபோது அங்கே ஒரு அழகிய பெண்மணி தனது தலையில் கை வைத்து அழுது கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டனர். மற்ற மரியன்னை காட்சிகளை விட லாசலேத் அன்னை காட்சியானது ஒரு துக்கத்தில் இருக்கும் தாயின் காட்சியாக அமைந்தது. அவர் ஒரு எச்சரிக்கையையும் அதே சமயம் ஒரு வாக்குறுதியையும் வழங்க வந்தார். ஐரோப்பா ஆன்மீக ரீதியாகவும் பஞ்சத்தினால் வாழ்வாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்த காலத்தில் அன்னை தோன்றினார். மக்கள் இறைவனிடம் திரும்பி வரவில்லை என்றால் தனது மகனின் கோபத்தை தடுத்து நிறுத்தும் தனது கரம் மிகவும் பாரமாகிவிடும் என்ற செய்தியை அவர் நல்லுறவுக்கான அழைப்பாக வழங்கினார். அன்னையின் தோற்றம் பிரகாசமாகவும் பல குறியீடுகளை கொண்டதாகவும் இருந்தது. அன்னை ஒரு சாதாரண பிரெஞ்சு விவசாய பெண்மணியை போன்ற நீண்ட ஆடை, ஏப்ரன் மற்றும் கழுத்தை சுற்றிய சால்வை அணிந்திருந்தார். இருப்பினும் அந்த உடைகள் ஒளி வீசும் வெண்மை நிறத்திலும் முத்துக்கள் பதிக்கப்பட்டது போலவும் காட்சியளித்தன. அன்னையின் தலையில் ஒரு ரோஜா கிரீடமும் அவரது சால்வை மற்றும் காலணிகளின் ஓரங்களில் பல வண்ண ரோஜாக்களால் ஆன மாலைகளும் இருந்தன. கத்தோலிக்க மரபில் இந்த ரோஜாக்கள் அன்னையின் மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் குறிக்கின்றன. அன்னையின் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலியில் ஒரு தனித்துவமான சிலுவை தொங்கியது. அந்த சிலுவையின் இருபுறமும் 2 கருவிகள் இருந்தன. சுத்தியல், இது மனிதர்களின் பாவங்களை குறிக்கிறது. அதாவது மனிதர்கள் செய்யும் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணி அடித்து அறைகின்றன என்பதை இது உணர்த்தியது. குறடு, இது மனிதர்களின் மனம் திரும்புதலையும் பரிகாரத்தையும் குறிக்கிறது. அதாவது நாம் செய்யும் நற்செயல்கள் மூலம் இயேசுவின் சிலுவை ஆணிகளை பிடுங்கி அவருக்கு ஆறுதல் அளிக்க முடியும் என்பதை இது காட்டியது. இந்த காட்சியின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அன்னை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் தனக்காக அழவில்லை, மாறாக தனது பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையையும் இறைப்பற்றில்லாத தன்மையையும் கண்டு அழுதார். அந்த தாயின் கண்ணீர் பூமியில் விழுவதற்கு முன்பே மறைந்து விட்டதாக சிறுவர்கள் கூறினர். இதுவே அன்னை லாசலேத் பக்தியின் இதயமாக விளங்குகிறது. அன்னை பிரெஞ்சு மொழியிலும் அந்த ஊர் வட்டார மொழியிலும் சிறுவர்களிடம் உரையாடினார். அவர் ஒரு பெரிய செய்தியை வழங்கினார். வாரத்தின் 7ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை மக்கள் புனிதமாக அனுசரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடவுளின் பெயரை வீணாக பயன்படுத்துவதை தவிர்க்க கேட்டுக்கொண்டார். மக்கள் இறைவனை மறந்தால் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்று எச்சரித்தார். ஆனால் மக்கள் இறைவனிடம் திரும்பி வந்து ஜெபித்தால் பாறைகள் கூட கோதுமை குவியல்களாக மாறும் என்று வாக்குறுதி அளித்தார். இந்த லாசலேத் அன்னை பக்தி பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு பிரெஞ்சு ஜெசுவிட் மிஷனரிகள் மூலம் வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில்
மதுரை மிஷனில் பணியாற்றிய பிரெஞ்சு பாதிரியார்கள் லாசலேத் அன்னையின் பெருமையை கொண்டு வந்தனர். பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைக்கும் கொடைக்கானலின் பனிமூட்டமான மலைகளுக்கும் இடையே ஒரு ஆன்மீக ஒற்றுமையை அவர்கள் கண்டனர். கொடைக்கானல் புனித லாசலேத் திருத்தலம் தமிழகத்தின் தொன்மையான கோவில்களில் ஒன்று. உலகிலேயே புனித சலேத் மாதா பெயரால் விளங்கும் ஒரு சில திருத்தலங்களில் ஒன்றாக இருப்பது இதன் பெருமை. கொடைக்கானலில் இருக்கும் திருத்தலம் ஏறக்குறைய 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த, அனைத்து மக்களுக்கும் இறையொருள் பாலிக்கும் சிறந்த வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. கொடைக்கானலில் இருக்கும் புனித சலேத் மாதா திருத்தலம் 1866 ஆண்டு அருள்பணி லூயிஸ் செயின்ட் சிர் என்பவரால் கட்டி எழுப்பப்பட்டது. அருள்பணி லூயிஸ் பிரான்ஸ் நாட்டில் லயன்ஸ் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விலா பிரான்ஸ் என்னும் இடத்தில் 1813 ஆண்டு டிசம்பர் 14 பிறந்தார். 1834 இயேசு சபையில் சேர்ந்தார். மதுரை மிஷன் பகுதியின் சீதோசன நிலை, தாங்க முடியாத வெப்பம், மக்களின் ஏழ்மை நிலை, அநேகர் கிறிஸ்துவை அறியாத நிலை, நீண்ட கடினமான பயணம், எளிய உணவு, போதுமான தண்ணீர் இல்லாத நிலை போன்ற துன்பங்களை நன்றாக அறிந்திருந்தும் மனமுவந்து இப்பகுதியில் பணிபுரிய விரும்பினார். அன்னை மரியாளிடம் அதற்காக ஜெபித்து வந்தார். 1841 தமிழகத்தில் மதுரை மிஷன் பகுதியில் அருள்பணி லூயிஸ் பணிபுரிய ஆரம்பித்தார். அவருடைய பணித்தலங்கள் மலையடிப்பட்டி, சிலுக்குவார்பட்டி, பெரியகுளம், கம்பம் பள்ளத்தாக்கு, பழனிமலை, திண்டுக்கல் ஆகியவை. திண்டுக்கல் அவரது பணி மையமாக இருந்தது. அவர் இப்பகுதிகளில் குதிரை மீது சென்றுதான் கிறிஸ்தவர்களுக்கு பணிபுரிந்தார். 1858 அருள்பணி லூயிஸ் கடுமையான காய்ச்சலுடன் ஒரு வியாதியினால் பீடிக்கப்பட்டார். பலவித மருத்துவ சிகிச்சைகளும் பலன் தராமல் போக இறுதியில் நம்பிக்கையால் குணம் பெற முடியும் என்ற நிலையில் இறைவனின் அற்புத வல்லமையில் நம்பிக்கை வைத்து அவர் புனித சலேத் அன்னையை நோக்கி மன்றாடினார். அவரது நம்பிக்கையால் அற்புதமான விதத்தில் குணம் பெற்றவுடன் புனித சலேத் மாதாவிற்கு ஒரு கோவில் கட்டி எழுப்ப தூண்டப்பட்டார். 1864 அருள்பணி லூயிஸ் சான்சியர் ரோம் நகர் சென்று இயேசு சபையின் அகில உலக அதிபர் அவர்களோடு தனது பணிகளை பகிர்ந்து கொண்டதோடு அநேக திருத்தலங்களையும் சந்தித்து தனது மறைபரப்பு பணிக்காக ஜெபித்தார். மேலும் தனது பணிகளுக்கு தேவையான நன்கொடைகளையும் திரட்டினார். அவர் ஏற்கனவே 1858 புனித மரியன்னைக்கு வாக்கு கொடுத்தபடி கொடைக்கானல் மலையில் புனித சலேத் மாதாவிற்கு கோவில் கட்டத் துவங்கினார். அந்த வேளை பிரான்ஸ் நாட்டில் இருந்து வந்திருந்த இயேசு சபை சகோதரர் லாமோத் கட்டிட வேலையை கவனித்தார். புனித சலேத் மாதா கோவிலின் உள்ளே பலிபீடத்திற்கு மேல் மரியன்னை லாசலேத்தில் காட்சி கொடுத்தபடி அவரது சுரூபமும், பீடத்தின் வடபுறத்தில் புனித சூசையப்பர் சுரூபமும் அமைக்கப்பட்டது. இந்த இரு சுரூபங்களும் பிரான்ஸ் நாட்டில் கிரானபிள் மறை மாவட்ட ஆயர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த மறை மாவட்டத்தில் தான் மரியன்னை காட்சி கொடுத்த இடம் இருக்கிறது. பீடத்தின் தெற்கே அருள்பணி மைக்கேல் பெசாட் அதிதூதராகிய மிக்கேல் சுரூபம் வைக்க உதவினார். சிலுவை பாதை படங்கள் எல்லாம் ஒரு இத்தாலி நாட்டு மிஷனரியின் கைவண்ணம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து போன்கிளார் என்பவர் கோவிலின் கண்ணாடி ஜன்னல்களை அழகான வண்ண பூச்சிகளால் அலங்கரித்தார். மற்றும் ஒரு பெண் டிவுலட் ரெமோட் என்பவர் கோவில் கட்டிட செலவுகளின் தொகையில் பெரும் பகுதியை வழங்கினார். ஏனெனில் இவரது மகள் ஒரு வியாதியால் துன்பப்பட்டு எவ்வித சிகிச்சையாலும் குணமாகாத நிலையில் லாசலேத் அருவியில் உள்ள நீரை குடித்து சுகம் பெற்றதற்கு நன்றியாக வழங்கினார். இறுதியாக 1866 மேதகு ஆயர் கனோஸ் இக்கோவிலை மந்திரித்து புனிதப்படுத்தினார்.
1866 1991 வரை ஏறக்குறைய 125 ஆண்டுகள் இயேசு சபையினரின் கண்காணிப்பில் இருந்த கோவில் 11/2/1991 மதுரை உயர் மறைமாவட்டத்தின் பொறுப்பிற்கு மாறியது. 20/11/2011 மேதகு பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் புனித சலேத் அன்னை ஆலயம் திருத்தலமாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. 31/7/2016 அருள்பணி ஜேம்ஸ் எரானிமஸ் பங்கு தந்தையாக இருந்தபோது கொடிமரம் நாட்டப்பட்டு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. திருத்தலத்தின் 150ஆம் ஆண்டு நிறைவு நாளில் சென்னை மயிலை பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. அதன் நினைவாக பெரிய வளைவு ஒன்று 15/8/2016 அமைக்கப்பட்டது. தற்போது இத்திருத்தலம் மதுரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்த கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிக்கல் பங்கின் பொறுப்பில் இருக்கிறது. மக்கள் புனித சலேத் அன்னையின் விழாவை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் அனைத்து மக்களும் கொடைக்கானல் மலையின் சிறப்பு விழாவாக கொண்டாடுகிறார்கள். இத்திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலை தொடரின் அடிவாரத்தில் உள்ள வத்தலகுண்டு என்னும் ஊரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த திருத்தலம் அநேக திருப்பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இறைவனின் அன்பையும் அருளையும் பொழிகின்ற இடமாக விளங்குகின்றது. நம்பிக்கை குறைவிலிருந்து மனமாற்றம், ஞாயிறு கடன் அனுசரிப்பு, தவகால உபவாசம், பரிகாரம் இவைகளில் பங்கு பெற்று உண்மையான நேர்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருத்தலம். அன்பு
பட்டோர்க்கு